ரே ஆப்டிக்ஸ்ல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Beams of red, green and violet light are falling on the refracting face of a prism, all at same angle of incidence. If their angles of deviations are theta 1, theta 2 and theta 3 respectively, then which option is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா வந்து நம்ம மினிமம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து மினிமம் ஆங்கிள் ஆஃப் பிரிசம்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ, where A is known as angle of prism, mu is known as refractive index, delta is known as deviation அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டீவியேஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட்டுக்கு டீவியேஷன் வந்து θ 1 சொல்லியிருக்காங்க, கிரீன் லைட்டுக்கு θ 2 சொல்லியிருக்காங்க, அடுத்து வந்து வயலட் லைட்டுக்கு θ 3 சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லெங்த் தெரியும். வேவ் லெங்த் ஆஃப் ரெட் லைட் இஸ் கிரேட்டர் தென் வேவ் லெங்த் ஆஃப் ப்ளூ லைட்னு தெரியும். அதனால refractive index of red light greater than refractive index of red light is less than refractive index of blue light னு வரும். இங்க டீவியேஷனும் refractive indexும் எப்படி இருக்கு பாருங்கப்பா, directly proportional அப்படிதானே இருக்கு. ஸோ directly proportional அப்படின்னு இருக்கு. அப்படின்னா deviation of red light less than deviation of blue light, அதாவது deviation வந்து directly proportional to refractive index அந்த மாதிரி வருது. அப்போ mu இன்க்ரீஸ் ஆச்சுன்னா deviation இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. அப்போ மியூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா டீவியேஷன் டிக்ரீஸ் ஆகும். ரெட் லைட்டுக்கு ரிஃப்ராக்டன்ஸ் கம்மியா இருக்கு ப்ளூ லைட்டை விட, அதனால ரெட் லைட்டுக்கு டீவியேஷன் லெஸ் தென் டீவியேஷன் ஃபார் ப்ளூ லைட். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு வந்து டீவியேஷன் ஆஃப் ரெட் லைட் லெஸ் தென் டீவியேஷன் ஆஃப், அதாவது இது ரெட் லைட்டு, டீவியேஷன் ஆஃப் ரெட் லைட் டீவியேஷன் ஆஃப் கிரீன் லைட், டீவியேஷன் ஆஃப் கிரீன் லைட் லெஸ் தென் டீவியேஷன் ஆஃப் ப்ளூ லைட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Chromatic aberration in the formation of images by a lens arises because அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டு அபரேஷன் இருக்கு, ஸ்பெரிக்கல் அபரேஷன் ஒன்று இருக்கு, குரோமேட்டிக் அபரேஷன் ஒன்று இருக்கு. ஸ்பெரிக்கல் அபரேஷன் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்னால வர்றது, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால வர்றது, ஓகேங்களா. குரோமேட்டிக் அபரேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குரோமேட்டிக் லைட், அதாவது வேவ் லென்த் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்னால வர்றது, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த குரோமேட்டிக் அபரேஷன் எதனாலன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் நான் பாராக்சியல் ரேஸ், radii of curvature of the two sides are not same, of the defect in grinding, the focal length varies with the wavelength. Actually focal length நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாத்தீங்கன்னா, according to lens makers formula 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2 னு தெரியும் இல்லைங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு refractive index inversely proportional wavelength தெரியும். இங்க focal length depends on refractive index னு வரதுனால focal length varies with respect to wavelength. different wavelengthக்கு டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த் வரதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகும், அதுதான் குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A beam of light consisting of red, green and blue colors is incident on a right angled isosceles prism. The refractive indices of the material of the prism for the above red, green and blue wavelengths are 1.39, 1.44 and 1.47 respectively. The prism will அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் பிரிசம் எடுத்திருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் பிரிசம் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இங்க லைட் வந்து ரேரா, அதாவது ஏபி சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, சர்ஃபேஸ் ஏபில இன்சிடென்ட் ஆகுது. இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 0னால அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிருது. அடுத்து ஏசி சர்ஃபேஸ்ல லைட் இன்சிடென்ட் ஆகும்போது இது வந்து ஐசோசெலஸ் பிரிசம்னால இது 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இருக்கும். இந்த அதனால இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 45 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து லைட் வந்து இந்த டென்சார் மீடியம்ல இருந்து ரேரார் மீடியம்க்கு இப்போ லைட் டிராவல் ஆகுது. இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் எந்தெந்த லைட்டுக்கு வருமோ அந்த லைட் எல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். மற்ற லைட் எல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்க வந்து ரெட் லைட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாருங்க 1.39 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிரீன் லைனுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.44 கொடுத்துருக்காங்க. ப்ளூ லைட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூ லைட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1.47 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா sin c is equal to 1/mu அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிரீன் லைட்டும் அடுத்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் இந்த
ப்ளூ லைட் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ லைட் இது ரெண்டுமே வந்து லெஸ் தென் 45 டிகிரியா வந்துடும் சால்வ் பண்ணும்போது. கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து ஃபார் கிரீன் லைட்டுக்கும் ப்ளூ லைட்டுக்கும் லெஸ் தென் 45 டிகிரி வரும். அதாவது இந்த வேல்யூஸை எங்க சப்ஸ்டிட் பண்ணோம், மியூ பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் கிரீன் லைட்டும் ப்ளூ லைட்டும் லெஸ் தென் 45 வரும். ஆனா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ரெட் லைட் என்ன வந்திருக்குன்னா கிரேட்டர் தென் 45 டிகிரின்னு வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நமக்கு 45 டிகிரி இருக்கிறதுனால இந்த 45 டிகிரி வந்து இங்க பாருங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் என்னது இது நல்லா கவனிச்சீங்கன்னா ப்ளூ லைட்டுக்கும் கிரீன் லைட்டுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரதுனால அந்த ப்ளூ லைட்டும் கிரீன் லைட்டும் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். அப்போ ரெட் லைட் மட்டும் என்ன இருக்கும், வெளியில வந்திருக்கும். அப்போ ரெட் லைட் மட்டும் வெளியே வந்திருக்கும். அதனால செப்பரேட் பார்ட் ஆஃப் தி ரெட் கலர் ஃப்ரம் தி கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ஸ் அப்படின்னு வரும். அப்போ ரெட் வந்து செப்பரேட் ஆயிருது. ஏன்னா ரெட் வந்து இங்க டென்சார் மீடியம்ல இருந்து ரேரார் மீடியம் இப்படி வந்துடும். அதனால இந்த கொஸ்டின் 73க்கு எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A prism having an apex angle 4 degree and a refractive index 1.5 is located in front of a vertical plane mirror as shown in figure. Through what total angle is the ray deviated after reflection from the mirror அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இப்போ லைட் வந்து இங்க பிரிசம்க்கு பாஸ் ஆகுது, என்டர் ஆகுது. இப்படி என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்க மிரர்ல வந்து இங்க மிரர்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து இங்க பிரிசம்ல ஒரு டீவியேஷன் நடக்கும். அடுத்து வந்து இங்க மிரர்ல ஒரு முறை ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இங்க ஒரு டீவியேஷன் இருக்கும். அப்போ பிரிசம்ல வர டீவியேஷனும் இந்த மிரர்ல வர டீவியேஷன் இந்த ரெண்டு டீவியேஷனும் ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு டோட்டல் டீவியேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. சரி, ஃபர்ஸ்ட் டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் தி பிரிசம். டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் தி பிரிசம்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா மியூ மைனஸ் 1 இன்டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 மைனஸ் 1 இன்டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து 4ன்னு போட்டுக்கலாம். இந்த 1.5 மைனஸ் 1 வந்து 0.5 இன்டு 4, ஸோ 2 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா டீவியேஷன் ஆஃப் தி லைட் இன் தி பிரிசம்ல பாஸ் ஆகும்போது 2 டிகிரின்னு வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த லைட் இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி டிராவல் ஆயிருக்கணும். இப்படி என்ன இருக்குன்னா லைட் when passes through the prism வந்து bends towards base of the prism அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் இங்க ஆங்கிள் எவ்வளவு டிவியேட் ஆயிருக்கு, அதுதான் 2 டிகிரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம், மிரர்ல அதாவது இந்த பிரிசம்ல பாஸ் ஆகி வர லைட் வந்து அடுத்து மிரர்ல என்டர் ஆகுது. அப்போ மிரர்ல என்டர் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் தி லைட் டு தி மிரர் எவ்வளவு வரும், அதே 2 டிகிரி வரும். ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த கேஸ் ஆஃப் மிரர் பாத்தீங்கன்னா 2 டிகிரி தானே வந்திருக்கு. இப்போ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆக்சுவலா இந்த லைட் பாத்தீங்கன்னா மிரர்ல என்டர் ஆகும் லைட் சப்போஸ் டிராவல் இன் ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி போயிருக்கணும். ஆனா இந்த ஒரு 2 டிகிரி இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது ஒரு 2 டிகிரி இருக்கு இல்லையா. அப்ப டீவியேஷன் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுங்க, இது மொத்தமா 180 டிகிரி. இதுல இருந்து 2 தீட்டா கழிக்கணும். அப்படி இல்லைன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஐன்னு வச்சுக்கிட்டோம்னா பிளேன் மிரர்ல டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா, டீவியேஷன் இன் தி கேஸ் ஆஃப் மிரர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, twice the 90 minus angle of incidence அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ twice the 90 minus angle of incidence எவ்வளவு, 2 டிகிரின்னு போடணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 2 டிகிரின்னு போட்டுறணும். அப்படி தானே போடணும். ஸோ அப்படி போட்டோம் என்ன வருது பாருங்க, 2 into 90 என்ன கிடையாது, 180. 180 மைனஸ் 4ன்னு வருதா. ஸோ அப்போ 176 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு டோட்டல் டீவியேஷன் தானே வேணும். அப்போ டோட்டல் டீவியேஷன் ஈக்குவல் டு டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை தி பிரிசம் பிளஸ் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை தி மிரர் அப்படின்னு போடணும். ஓகேங்களா. அப்போ டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை தி பிரிசம் எவ்வளோப்பா, 2 டிகிரி இருக்கு. டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை தி மிரர் எவ்வளோப்பா இருக்கு, 176 டிகிரி இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. அப்போ இங்க வந்து டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை தி பிரிசம் 2 டிகிரி பிளஸ் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை தி மிரர் வந்து 176 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க, 178 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அப்போ 74th क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்கப்பா. An achromatic combination of lenses produces achromatic என்னன்னா நம்ம chromatic aberration பார்த்தோம்ல. chromatic aberration என்னது, இப்போ வந்து ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறீங்க இல்ல மிரர் சாரி லென்ஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் இங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து இந்த கலர் ஒயிட் லைட் வரும்போது டிஃபரெண்ட் கலருக்கு டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்த் வரதுனால டிஃபரெண்ட் லைட் வில் கன்வர்ஜ் அட் டிஃபரெண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி தானே பாது பாருங்க, இங்க வந்து வயலட் லைட் இங்க கன்வர்ஜ் ஆயிருக்கும்,
ரெட் லைட் இங்க கன்வெர்ஜ் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஒயிட் ஆப்ஜெக்ட் இங்க வைக்கும்போது கலர்டு இமேஜ் அண்ட் பிளர்டு இமேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃபெக்ட் டியூ டு கலர் வரதுனால வர இந்த டிஃபெக்ட் இந்த இமேஜ் தான் நம்ம குரோமேட்டிக் அபரேஷன் சொல்றோம். குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த குரோமேட்டிக் அபரேஷனை ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான், ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் குரோமேட்டிக்கு முன்னாடி ஏ போட்டுக்கிறோம். அப்படி ஏ போட்டோம்னா குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ற காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் தான் வந்து அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்னா குரோமேட்டிக் அபரேஷன் எலிமினேட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லியிருக்கான் பாரு. Image in black and white, colored images, image unaffected by variation of refractive index with wavelength, high enlarged images அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஏன்னா வேவ்லென்த் வேரியேஷன் ஆகிறதுனால வந்து இமேஜ் வந்து அஃபெக்ட் ஆகல. அப்போ குரோமேட்டிக் அபரேஷனை வந்து எலிமினேட் பண்றது அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா டிஃபரெண்ட் வேவ்லென்த்னால இமேஜ்ல டிஃபெக்ட் வர்றது வராம இருக்கும் அப்படின்றதா. சோ தட் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. 4 lenses of focal length 15 cm, 20 cm, 150 cm and 250 cm are available for making an astronomical telescope. To produce a largest magnification, the focal length of the eyepiece should be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மேக்னிஃபையிங் பவர் ஆர் மேக்னிஃபைங் பவர் இல்லைன்னா என்னது ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ். இதுதான் வந்து மேக்னிஃபையிங் பவருக்கு ஃபார்முலா. அப்படின்னா மேக்னிஃபையிங் பவர் வந்து வெரி கிரேட்டரா இருக்கணும்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் லென்ஸ் வெரி கிரேட்டரா இருக்கணும், ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்படின்னா கொடுத்த இந்த 4 லென்ஸ்ல எந்த லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு பாருங்க, அந்த லென்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸா எடுத்துக்கணும். அப்போ இருக்கிறதுலே 15 சென்டிமீட்டர் தான் கம்மியான ஃபோக்கல் லென்த்ன்றதுனால நம்ம இந்த டெலிஸ்கோப் தயார் பண்ணும்போது ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ தட் 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னா 76th क्वेश्चन ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபார் அப்சர்விங் ஏ கிரிக்கெட் மேட்ச் பைனாகுலர்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் டு ஏ டெரெஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய வந்து நீங்க டிவில கூட பார்த்துருக்கீங்க, பைனாகுலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பைனாகுலர் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தி பைனாகுலர் கிவ்ஸ் தி ப்ராப்பர் 3 டைமென்ஷனல் இமேஜ் கொடுக்கும். அதனால தான் வந்து பைனாகுலர்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. தி அப்பர்ச்சர் ஆஃப் ஏ டெலிஸ்கோப் ஆப்ஜெக்டிவ் இஸ் இன்க்ரீஸ்டு டு ப்ரொடியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நல்லா பாருங்க. அப்பர்ச்சர் இருக்கிறது எங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? ரிசால்விங் பவர் ஆஃப் ஏ டெலிஸ்கோப்புக்கு என்ன ஃபார்முலா? அப்பர்ச்சர் டிவைட் பை 1.22 இன்டு வேவ் லென்த். இது ரிசால்விங் பவர் ஆஃப் ஏ என்னது இது டெலிஸ்கோப். இது ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2 mu sin theta divided by lambda அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து அப்பர்ச்சர் எங்க இருக்கு? ரிசால்விங் பவர் ஆஃப் டெலிஸ்கோப் பாருங்க. டெலிஸ்கோப்ல அப்பர்ச்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏன்றது அப்பர்ச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து அப்பர்ச்சர் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அப்பர்ச்சர் இன்க்ரீஸ் ஆனா அப்ப ரிசால்விங் பவரும் அப்பர்ச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தானே இருக்கு. அப்போ அப்பர்ச்சர் அதிகமா இருந்தா ரிசால்விங் பவர் வந்து லார்ஜரா இருக்கும். ரிசால்விங் பவர் எப்படி இருக்கும்? லார்ஜரா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 78th क्वेश्चनக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In astronomical telescope, the final image is formed at அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது astronomical telescopeல ஃபைனல் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஜென்ரலாவே நம்ம இமேஜ் வந்து என்ன பண்றோம்னா இன்ஃபினிட்ல, இது டெலிஸ்கோப்ல தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தூரத்துல இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம். அதனால அட் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி இன்ஃபினிட்டில தான் இமேஜ் பார்க்கணும்னு கிடையாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இமேஜ் டிஸ்டன்ஸ் எங்கனாலும் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் நம்ம டெலிஸ்கோப் யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் தூரத்துல இருக்கும், இமேஜ் தூரத்துல இருக்கிற மாதிரியே பார்ப்போம். தூரத்துல இருந்தால் தான் ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல நம்மளால பார்க்க முடியும். ஸ்ட்ரெயின் இல்லாத பொசிஷன்ல பார்க்க முடியும். ஐ வந்து ஸ்ட்ரெயின்லெஸ் பொசிஷன்ல பார்க்க முடியுன்றதுனால இந்த क्वेश्चनக்கு இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 points separated by a distance of 0.1 millimeter can just be inspected in a microscope when
light of wavelength 6000 angstrom is used. If light of wavelength 4800 angstrom is used, the limit of resolution will become limit of resolution எவ்வளவு minimum distance இருக்கிறது just separate பண்ணி காமிக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Actually resolving power of a microscope is equal to 1 by delta x. இந்த delta x தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசால்விங் லிமிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த ரிசால்விங் பவருக்கு தான் என்ன ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம்னா 2 mu sin theta divided by lambda அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த டெல்டா எக்ஸ் தான் ரிசால்விங் லிமிட். அதாவது ரிசால்விங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிசால்விங் லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் அப்படி எடுத்துக்கணும். அப்போ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2 mu sin theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். theta வந்து கான்ஸ்டன்ட், mu கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ டெல்டா எக்ஸ் 1 டிவைட் பை டெல்டா எக்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் சொல்லுங்க, லாம்டா 1 பை லாம்டா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து 0.1 மில்லிமீட்டர் இருக்குதான் டெல்டா எக்ஸ் 1. சரிங்களா? இது 6000 ஆங்ஸ்ட்ராங் யூஸ் பண்ணும்போது 0.1 மில்லிமீட்டர் ஜஸ்ட் செப்பரேட்டடா காட்ட முடிஞ்சுன்னா, அப்போ 4800 வேவ் லென்த் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் எவ்வளவு செப்பரேட் பண்ணி காட்ட முடியும், மினிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தா ஜஸ்ட் செப்பரேட் பண்ணி காட்ட இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா டெல்டா எக்ஸ் 1 0.1 மில்லிமீட்டர் போடுங்க. டெல்டா எக்ஸ் 2 தான் நம்ம கொஸ்டின் மார்க். ஈக்குவல் டு லாம்டா 1 வந்து 6000 எடுத்துங்க. லாம்டா 2 வந்து 4800. ரெண்டுமே ஆங்ஸ்ட்ராங்னால கேன்சல் ஆயிரும்ப்பா. யூனிட் வந்து ஆங்ஸ்ட்ராங்னால கேன்சல் ஆயிருது. அப்போ இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 60யும் 48யும் கேன்சல் பண்ணா 60 6 டேபிள் அடிச்சா அங்க 10 வருது. 48 6 டேபிள் அடிச்சா என்ன வரும்ப்பா, நமக்கு 8 கிடைக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா டெல்டா எக்ஸ் 2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 0.1 into 8 divided by 10 வருதா? ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது, 0.08 மில்லிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த 80th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 0.08 மில்லிமீட்டர். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட் இங்க வந்து பாருங்க, இங்க 0.1 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 8 இருக்கு இல்லையா? இந்த 8 இங்க கொண்டு வந்துட்டு 10 கீழே கொண்டு வந்துரும். டெல்டா எக்ஸ் 2 இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ 0.1 into 8 வந்து 0.8. 0.8 டிவைட் பை 10 போட்டா 0.08 மில்லிமீட்டர் அப்படின்னு நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A simple telescope consisting of an objective of focal length 60 cm and a single eye lens of focal length 5 cm is focused on a distant object in such a way that parallel rays emerge from the eye lens. If the object subtends an angle of 2 degrees at the objective, the angular width of the image is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஜென்ரலா வந்து நமக்கு ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா. ஐ லென்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி ஆப்ஜெக்டிவ், ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி ஆப்ஜெக்டிவ் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். அதாவது ஆங்கிள் சப்டெண்டட் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் தான் வித்தவுட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு. தி ஆங்குலர் வித் ஆஃப் தி இமேஜ்னு கேட்குறாங்க. ஆங்குலர் வித் ஆஃப் தி இமேஜ் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சப்டெண்டட் பை தி இமேஜ் வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து பீட்டா. அப்போ பீட்டா கொஸ்டின் கிட்ட இருக்காங்க. ஸோ இப்போ மேக்னிஃபைங் பவருக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா பீட்டா பை ஆல்ஃபான்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்னொரு ஃபார்முலா வந்து டெலிஸ்கோப்புக்கு வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐ லென்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வரும். ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ல பீட்டா பை ஆல்ஃபா இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ல f0 பை fe இருக்கு. நமக்கு வந்து பீட்டா தானே வேணும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா f0 பை fe இன்டு ஆல்ஃபா போட்டுங்க. f0 எவ்வளவு எழுதியிருக்கும் பாருங்க, 60 சென்டிமீட்டர் மேல எழுதியிருக்கேன் இல்லையா? f0 வந்து 60 சென்டிமீட்டர், fe வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ டிவைட் பை 5 இன்டு ஆல்ஃபா எவ்வளவு கொடுத்தாங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்கல்லப்பா. ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம 2ன்னு போட்டுருவோம். ஸோ இந்த 5ம் 60 கேன்சல் பண்ணா 12 வருது. இந்த 12 into 2 என்ன வருது, 24 டிகிரி. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 24 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A terrestrial telescope is made by introducing an erecting lens of focal length, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, f, focal length f, between the objective and eye lenses of an astronomical telescope. This causes the length of the telescope tube to increase by an amount equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா நமக்கு டெலிஸ்கோப்ல என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், அடுத்து ஐ லென்ஸ் இருக்கும். இது ஃபோக்கல் லென்த் f0, இது ஃபோக்கல் லென்த் ஐ லென்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இங்க வந்து இது பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துப்போம். லைட் வந்து இன்ஃபினிட்டில இருந்து இப்படி வந்திருக்கும். வரும்போது இங்க இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பார்த்தா f0 டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம்ஸ் இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து ஆக்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் ஐ லென்ஸ்ன்ட்டு இப்படி எடுத்துருப்போம். இந்த ஐ லென்ஸும் வந்து இன்ஃபினிட்ல இமேஜ் இப்படி ஃபார்ம் பண்ணிருக்கோன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எஃப்இ போடுவோம். அதாவது இமேஜ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஆப்ஜெக்ட் வந்து அட் ஃபோக்கஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா இது f0, இது fe வந்துட்டு லெங்த் ஆஃப் தி டெலிஸ்கோப் எவ்வளவு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா f0 பிளஸ் fe அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இப்போ இதுல இன்வெர்டட் இமேஜ் வருது. எரெக்ட் இமேஜ் வரதுக்காக என்ன பண்ணுவோம்னா இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இங்க வச்சுக்கிட்டு ஃபோக்கல் லென்த் f0 வச்சுட்டு ஐ லென்ஸ் இங்க fe வச்சுட்டு ஊடால வந்து ஒரு லென்ஸ் எடுத்துப்பேன் ஃபோக்கல் லென்த். இது எரெக்டிங் லென்ஸ். இதுக்கு பேரு தான் எரெக்டிங் லென்ஸ். ஏன் எரெக்டிங் லென்ஸ்னா அது எரெக்ட் இமேஜா காட்டும். எப்படி பாத்தீங்கன்னா இப்ப இன்ஃபினிட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கப்போம். இங்க வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லென்த் வந்து f0 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஜெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ண இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் வந்து இந்த எரெக்டிங் லென்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சிருப்போம்னா 2fல வச்சிருப்போம். அப்ப 2fல இருந்துச்சுன்னா இங்க இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகும்? இங்க 2fல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? 2fல ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபைனலா எரெக்ட் இமேஜ் இங்க வந்திருக்கு இல்லையா, அது எங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ்ல இருக்கும். அப்ப இங்க ஊடால வந்து ஒரு லென்ஸை இன்சர்ட் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த லென்ஸ்னால எவ்வளவு லென்த் இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இது 4f லென்த் இன்க்ரீஸ் ஆயிருது. ஆல்ரெடி இது ஒரு f0, இது ஒரு fe இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ல லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா f0 பிளஸ் 4f பிளஸ் fe. அப்ப இந்த 4f அளவுக்கு லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து எரெக்டிங் நம்ம டெலஸ்கோப்ல இமேஜ் எரெக்ட் பண்றதுக்காக எரெக்டிங் லென்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா 4f இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The disease of astigmatism in human eye is because of அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து astigmatism எப்படி வருதுன்னா unequal and uneven curvature of eye lensனால தான் வர்றது. ஸோ இந்த क्वेश्चனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். astigmatism disease வரது காரணம் unequal and uneven curvature of eye lens அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது क्वेश्चन ஆன்சர். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. Long sighted people who have lost their spectacles can still read a book by looking through a small 3 to 4 millimeter hole in a sheet of paper. அதாவது லாங் சைட்டட் பீப்புள் வந்து தூரத்துல இருக்கிறதா பார்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களால வந்து 3 to 4 millimeter ஹோல் இந்த ஷீட்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற புக்கை பார்க்க முடியும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கரெக்டான ஆன்சர் வந்து because in doing so the focal length of the eye lens is effectively decreased. அதாவது இந்த ஒரு ஷீட்ல வந்து ஒரு ஹோல் போட்டு பார்க்கும்போது கண்ணை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சு பார்ப்போம். அப்போ வந்து என்ன ஆகுனா focal length of the eye lens வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அதனால கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம இந்த 84 क्वेश्चனுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கிறோம்ப்பா. 84th வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. The magnification of a telescope is given by general magnification of a telescope என்ன ஃபார்முலா? focal length of the objective lens by focal length of the eye lens. அப்படிதானே போறோம். so that இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். டெலிஸ்கோப் வந்து focal length magnification, அதாவது இது வந்து என்ன மேக்னிஃபிகேஷனா angular magnification, அதாவது மேக்னிஃபையிங் பவர். அதுக்கு வந்து டெலிஸ்கோப் ஃபார்முலா focal length of the objective lens by focal length of the eye lens is the correct answer. Next question பாருங்க. To increase both the resolving power and the magnifying power of a telescope என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்போ மேக்னிஃபையிங் பவரையும் மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் டெலிஸ்கோப் மாற்றணும், ரிசால்விங் பவரை மாற்றணும். அப்படின்னா மேக்னிஃபையிங் பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? மேக்னிஃபையிங் பவருக்கு ஃபார்முலா வந்து f0 by fe. கரெக்டா? சரி, அடுத்து ரிசால்விங் பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ரிசால்விங் அப்பர்ச்சர் டிவைட் பை 1.22 லாம்டா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இப்போ ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? உங்களுக்கு மேக்னிஃபையிங் பவர் கூடிரும். அடுத்து வந்து அப்பர்ச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இங்க பாருங்க, அப்பர்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரிசால்விங் பவர் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால இந்த क्वेश्चனுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அதாவது ஃபோக்கல் லெங்த் இன்க்ரீஸ் பண்ணா மேக்னிஃபையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்பர்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரிசால்விங் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க என்ன கேட்டாங்க? ரிசால்விங் பவர் இன்க்ரீஸ் பண்ணா மேக்னிஃபையிங் பவரும் இன்க்ரீஸ் பண்ணும் டெலிஸ்கோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. In a reflecting astronomical telescope, if the
Objective, அதாவது spherical mirror is replaced by a parabolic mirror of same focal length and aperture. Then ஆக்சுவலா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன் வரும். ஸ்பெரிக்கல் மிரர் ரிமூவ் பண்ணிட்டு பாராபோலிக் மிரர் யூஸ் பண்ணோம்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன் வந்து மினிமைஸ் ஆயிரும். சரிப்பா, இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க. அப்போ ஸ்பெரிக்கல் அபரேஷன் இஸ் மினிமைஸ்ட் will be absent. ஆக்சுவலா வந்து ரிஃப்ளெக்டிங் ஆஸ்ட்ரோனமிக்கல் டெலிஸ்கோப்ல நம்ம ரிஃப்ளெக்டிங் மிரர் யூஸ் பண்றது காரணமே மிரர் யூஸ் பண்ண குரோமேட்டிக் அபரேஷன் வராது. ஆனா ஸ்பெரிக்கல் மிரர் யூஸ் பண்ணா ஸ்பெரிக்கல் அபரேஷன் வரும். அதனால ஸ்பெரிக்கல் அபரேஷனை மினிமைஸ் பண்றதுக்காக பாராபோலிக் மிரரை யூஸ் பண்ணிடுறோம். அப்ப பாராபோலிக் மிரர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்பெரிக்கல் அபரேஷனும் வராது, ஆல்ரெடி மிரர் யூஸ் பண்றதுல குரோமேட்டிக் அபரேஷனும் வராது. ஸோ தட் 87th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The focal length of the objective lens of a telescope is 30 cm and that of eye lens is 3 cm. It is focused on a scale 2 meter distant from it. The distance of the objective lens from the eye lens to see with relaxed eye is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. focal length of the objective lens என்ன சொல்லியிருக்காங்கப்பா, ஆஃப் ஏ டெலிஸ்கோப் வந்து 30 cm சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஐ லென்ஸ் வந்து 3 cm சொல்றாங்க. இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஏ ஸ்கேல் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது பார்க்கணும், 2 மீட்டர்ல இருக்கிறது பார்க்கணும். ஸோ தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃப்ரம் தி ஐ லென்ஸ் வித் ரிலாக்ஸ்ட் ஐ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் இங்க ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வச்சுங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லென்ஸ், இங்க ஐ லென்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்க 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போ u0 இஸ் ஈக்குவல் 2 மீட்டர் அப்படின்னு வச்சுட்டு இதுல இருந்து v0 எவ்வளவு வரும், அதாவது இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகும் இல்லையா, இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ v0 எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நம்ம லென்ஸ் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். லென்ஸ் ஃபார்முலா என்ன வரும் சொல்லுப்பா, 1/v0 minus 1/u0 is equal to 1/f0 அப்படிதானே. இதுதானே லென்ஸ் ஃபார்முலா, அதாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் போடும்போது வரும். அப்போ 1/v0 இது u0 வந்து இங்க -2, அதாவது 2 மீட்டர், எல்லாம் சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் வந்து, ஏன்னா அவங்க 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல மாத்தலாம். அப்போ மைனஸ் போட்டு இங்க 1/-200 போட்டு ஈக்குவல் டு 1/f0. f0 எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 30 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது 30 கொடுத்துருக்காங்க, இங்க 30 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ நம்ம சிம்பிளை பண்ணணும். இப்போ சிம்பிளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 1/v0 இஸ் ஈக்குவல் டு 1/30. இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு இந்த ரைட் சைடு வரும்போது -1/200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 1/v0 இஸ் ஈக்குவல் எல்சிஎம் எடுத்து என்ன போறோம், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, 200 - 30 டிவைட் பை இது எவ்வளோ போகிறோம், 6000 அப்படின்னு வருது. இப்போ v0 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 6000 டிவைட் பை 117 வந்துருதா. ஓகே, இதை சிம்பிளை பண்ண என்ன வருது, v0 ஈக்குவல் 35.3 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இது v0 தெரிஞ்சிச்சு. இப்போ இது எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ்ட் ஐல பார்க்கணும், இமேஜ் இன்ஃபினிட்ல பார்க்கணும், இன்ஃபினிட்ல இருக்கணும். அப்படின்னா இங்க இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி ஆப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இது ஐ லென்ஸோட ஃபோக்கஸ்ல இருக்கும், ஃபோக்கஸ்ல இருக்கணும். அப்போ இந்த லெங்த் எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா f0 ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அந்த f ஈக்குவல் எவ்வளவு பாத்தீங்கன்னா இவங்க 3 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அது 3 சென்டிமீட்டர் எழுதிங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் f0 அண்ட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஐ லென்ஸ் தானப்பா நமக்கு லெங்த் ஆஃப் தி என்ன வரும் சொல்லுங்க. அவங்க கேட்டது டைரக்டா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட் லென்ஸ் அண்ட் ஐ லென்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து இந்த v0 இந்த f கூட்டிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட் லென்ஸ் அண்ட் ஐ லென்ஸ்ன்றது தான் லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப், தட் இஸ் ஈக்குவல் v0 பிளஸ் f ன்னு வரும். அப்போ v0 எவ்வளவு 35.3 வந்திருக்கு, பிளஸ் f வந்து 3 கிடைச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 38.3 சென்டிமீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 38.3 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The aperture of the largest telescope in the world is 5 meter. If the separation between the moon and the earth is 4 into 10 power 5 kilometer, and the wavelength of the visible light is 5000 angstrom, then the minimum separation between the object on the surface of the moon which can be just resolved approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது என்ன யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிஸ்கோப் வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ டெலிஸ்கோப்புடைய ரிசால்விங் பவர் ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்போ ரிசால்விங் பவர் ஆஃப் தி டெலிஸ்கோப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்பர்ச்சர் சிம்பிள் ஏ இல்லைன்னா ஒரு சில புக்கில் டின்னு கொடுத்துருப்பாங்க. ஏ டிவைட் பை 1.22 இன்ட்டு லாம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த அப்பர்ச்சருடைய சைஸ் நமக்கு வேணும். இந்த அப்பர்ச்சர் எவ்வளவு கொடுத்துட்டாங்க பாருப்பா, 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்பர்ச்சர் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ இந்த அப்பர்ச்சர் பிளேஸ்ல 5ன்னு போட்டு டிவைட் பை 1.22 இன்ட்டு வேவ்லென்த் எவ்வளவு சொன்னீங்கன்னா 5000 ஆங்ஸ்ட்ராம். அப்படின்னா 5000 ஆங்ஸ்ட்ராம் வந்து 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு நம்ம இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, the minimum separation between the objects on the surface of the moon which can be just separated அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போதைக்கு இது வந்து ரிசால்விங் பவர் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் வேணும். இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட். அப்போ அந்த ரிசால்விங் லிமிட் கேட்டிருக்காங்க. அந்த ரிசால்விங் லிமிட்டுக்கும் அந்த மினிமம் என்ன கேட்டிருக்காங்க பாரு, மினிமம் செப்பரேஷன் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அதாவது மினிமம் செப்பரேஷன் இங்க ஆங்கிள்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிசால்விங் பவருக்கும் அந்த மினிமம் ஆங்கிள் செப்பரேஷனுக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா 1/θன்னு உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து θ இஸ் ஈக்குவல் என்ன வருது, 1 ரிசால்விங் பவர் அப்படின்னு கிடைச்சது. சரி, நெக்ஸ்ட் θக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் என்ன ரிலேஷன், இங்க θக்கும் டிஸ்டன்ஸ்க்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா, இப்போ 2 பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கப்போ, இந்த 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம சும்மா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த ரேடியஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாம். இந்த θன்னு வச்சுங்க. இப்போ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தானே நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ θக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, θ ஈக்குவல் டு ஆர்க் லெங்த் பை டிஸ்டன்ஸ் ரேடியஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ θ பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்க் லெங்த் பை டிஸ்டன்ஸ். θ பிளேஸ்ல x/d is equal to 1/rp resolving power வரும். அப்போ இந்த d இங்க வந்துருச்சுன்னா, அப்போ minimum distance separated on the moon is equal to distance of the moon from the earth surface divided by resolving power. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 × 10⁵ கிலோமீட்டர் தானே கொடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மீட்டரா மாத்தணும். சரிங்களா? அது மீட்டரா நமக்கு மாத்த தெரியணும். எப்படின்னு பாருங்க, 4 × 10⁵ கிலோமீட்டர் மீட்டரா மாத்தது 10⁻³ போட்டு டிவைட் பை ரிசால்விங் பவர் வந்து இங்க இருக்கிற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது, 5 டிவைடட் பை வருங்க, மேலே போயிருமா? ஸோ மேலே போயிருச்சுன்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்கப்பா, 1.22 அந்த இது வேல்யூ வந்து 5000 × 10⁻⁻10 அப்படின்னு நமக்கு வந்துருக்கு. கரெக்டுங்களா? சரி, இது எல்லாமே சிம்பிளை பண்ணா இது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மீட்டர்னு வரும். அப்படி மூணுல வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம இடத்துல இருந்து இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ரிசால்வ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் புரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a compound microscope, the focal lengths of two lenses are 1.5 and 6.25 centimeter. If an object is placed at 2 centimeter from objective and the final image is formed at 25 centimeter from the eye lens, the distance between the two lenses is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஃபோக்கல் லென்த் வந்து 2 லென்ஸ், ஆப்ஜெக்ட் லென்ஸ் 1.5 சொல்லிட்டாங்க, அடுத்து வந்து ஐ லென்ஸுக்கு 6.25 சொல்லிட்டாங்க. ஆப்ஜெக்ட் பிளேஸ் நீங்க சொல்லியிருக்காங்க 2 சென்டிமீட்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இமேஜ் 25 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 லென்சஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஃபோக்கல் லென்த் f0 வச்சுங்க. இப்போ ஐ லென்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாருங்க, u0. ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு ஒரு v0 ஒன்று கிடைச்சோம். அந்த v0 வந்து இமேஜ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ண போறோம்னா 1/f0 is equal to 1/v0 plus இது நமக்கு லென்ஸ் ஃபார்முலா வந்து 1/f0 equal to 1/v0 minus 1/u0 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ f0 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ 1/1.5 is equal to 1/v0 வந்துட்டு அடுத்து மைனஸ் போட்டு இங்க 1/u0 வந்து எவ்வளவு பண்ணணும்னா 2 சென்டிமீட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ -2 போட்டீங்கன்னா இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு v0 கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இந்த v0 வந்துருது. அடுத்து இந்த இங்க இமேஜ் ஃபைனலா எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, 25 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த இமேஜ் ஃபார்ம் ஆனது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஐ லென்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்னா ஐ லென்ஸுக்கு 1/fe is equal to 1 இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ் மைனஸ் 1 ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லென்ஸ் அப்படின்னு போட்டுருணும். அப்ப fe எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6.25. அப்ப fe வந்து 6.25 போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 1/ve இமேஜ் ஃபார்ம் ஆகிறது ஃபைனலா எங்கன்னா இங்க 25 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். எங்க இருந்து
இந்த ஐ லென்ஸ்ல இருந்து 25 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் -25 போட்டு -1/UE போட்டுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணா UE கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு லெங்த் ஆஃப் தி டெலிஸ்கோப் தானே வேணும். அப்போ இது V0 பிளஸ் இந்த UE இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு லெங்த் ஆஃப் தி என்ன கிடைக்கும்போ மைக்ரோஸ்கோப் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லென்சஸ்னா லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 சென்டிமீட்டர் வரும். கண்டுபிடிச்சு அதாவது V0 UE கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணா 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வரும்.